இந்த படத்தால தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே மொத்தமா மாற ஆரம்பிச்சது. 2ஆம் உலகப் போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரோம் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஏதோ ஒரு வேலை கிடைச்சி எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட முடியாதா அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் ஆந்தோனியோ ரிச்சி. இந்த சமயத்தில் அவர் ஒரு வேலை தேடுற ஏஜென்சியில் அப்ளை பண்ணி வச்சிருக்காரு. அதில் இவருக்கு போஸ்டர் ஒட்டுற வேலை கிடைச்சிருக்கு. இந்த ஜாப் அப்ளிகேஷன் வாங்க போகும்போது இந்த வேலை செய்யணும்னா உனக்கு சைக்கிள் இருக்கணும், சைக்கிள் இல்லாதவங்களுக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போய் ஒரு மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது அவங்க இப்படிலாம் பார்த்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க தட்டு சாமா பெட்டு தலைவாணி பாயின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அடமான கடையில் அடகு வச்சு அதில் வந்த காசை வச்சு ஆண்டோனியோக்கு ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. இந்த சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை மாறப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல இவங்க மொத்த குடும்பமும் இருக்காங்க. அடுத்த நாள் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஆண்டோனியோ வேலையில ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு தெருவில் ஏணி போட்டு மேலே ஏறி போய் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் அவருடைய சைக்கிள் திருடிட்டு போயிடுறான். இதை பார்த்து அவரு வேகமா அவரை துரத்திட்டு ஓடுறாரு. ஆனா இவர் பிடிக்கிறதுக்கெல்லாம் இவரோட சைக்கிள் திருடிட்டு கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவர் அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சாரா இல்லையா? இவரோட வேலையை தொடர்ந்தாரா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. வெல்கம் டு டே 25 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது விக்டோரியோ டி சிகா. இந்த படத்தால பிலிம் இண்டஸ்ட்ரியே மொத்தமா மாறினது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா படமும் ஒரு ஸ்டுடியோல நீட்டா ஒரு செட்டு போட்டு மகாபாரதம், ராமாயணம், டிராமா மாதிரி தான் பிலிம்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்தால தான் நியோ ரியலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் லொகேஷன்ல மக்களுடைய தினசரி தேவைகளை பத்தி எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நியோ ரியலிஸ்டிக் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 ரிலீஸ் ஆன இட்டாலியன் நியூ ரியலிஸ்டிக் டிராமா ஃபிலிமான பைசைக்கிள் தீவ்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம இந்த படத்தை பற்றி தான் பார்த்தோம். இந்த படத்துக்கு ஹானரி ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் யூடியூப்ல இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தால் மறக்காம வாட்ச் பண்ணுங்க.